கோயம்புத்தூர்ல இந்தியாவிலேருந்து வர்றப்ப நாட்டு மருந்து கடையிலேருந்து கொஞ்சம் பவுடர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். லைக் செவ்வாழை மால்ட் பொடி, அந்த மாரி பிரண்ட பொடி, தூதுவளை பொடி, அப்புறம் கொஞ்சம் சூப் மாதிரி ஏதோ முடவத்தான் கிழங்கு சூப்புன்னு சொல்லிட்டு அந்த மாரி பொடியெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். செம்பருத்தி டீ பவுடர் கூட கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். முருங்கைப்பூவோட பவுடர் வந்து நாங்களே வீட்ல வந்துட்டு முருங்கை இலையெல்லாம் நெறையா பறித்து கொஞ்சம் ட்ரையாக நிழல்லையே காய போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நான் வந்து செவ்வாழை மால்ட் வாங்கினதில வந்துட்டு பார்த்திங்கன்னா, சர்க்கரை தான் ரொம்ப அதிகமாக இருந்தது, நாட்டு சர்க்கரை. செவ்வாழை எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. டேஸ்ட் வந்து சுகரோட டேஸ்ட்டு தான் ரொம்ப அதிகமாக வந்துச்சு. அதனால் நானே வீட்லயே ஏபிசி மால்ட் செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து 3 இது எடுத்துட்டேன். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் 3 எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்துட்டு ஆப்பிளில் மட்டும் நிறைய ஜூஸ் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் தனியாக நான் எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ ஜூஸ் வந்துருச்சு. இதை மட்டும் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா வெயில்ல 2 நாள் நல்லா காஞ்சிச்சு. அப்புறமா இது கூட நட்ஸ் வேணுனா கூட ட்ரை ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சர்க்கரை ஆட் பண்ணாமே ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு.